காணலாம், கழிக்கலாம், கவி புனையலாம், பாடலாம், பணியலாம், பல்கலை அறியலாம், நாடலாம், நவிழலாம், நல்லன பெருக்கலாம், தேடாமல் தெளியலாம், சிவசிந்தனை ஒன்றினாலே. வழியும் பாலின் நிறம் மாறும் நீலம், கரைந்து வினைகள் பார்க்கத் தீரும், உறையும் பணியில் உலவும் ஈசன், பிறையும் நதியும் சிகை சூடிய தம்பிரானே. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். இனி சிவானந்த லகரியின் 68வது ஸ்லோகத்தை காண்போம். அமிதமுதமிருதம் முகுர்துஹந்தீம் விமல பவத்பத கோஷ்டமாவசந்தீம் சதய பசுபதேசு புண்ணியபாகாம் மம பரிபாலய பக்தி தேனுமேகாம். இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம். உயிர்களின் தலைவா உன்னத பரம்பொருளே, உருவமில்லா ஞான ஒளி கதிரே, பக்தி எனும் மன பசுவை கொண்டேன், பாவமெனும் பழியை களையவே, உற்ற ஊரும் அமுத பெருக்கால் உயிரும் இனி வாடாதிருப்பேன், பற்றியே இருக பிடித்து பாதம் பணிந்தே கிடப்பேன், கிட்டிய சிவ தொழுவத்தில் கட்டிய பசுவாய் நானும் கிடப்பேன், கிட்டிய சிவ தொழுவத்தில் கட்டிய பசுவாய் நானும் கிடப்பேன். இப்பாடலின் விளக்கமானது, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவனே, எல்லா உயிர்களின் நாயகனே, நந்தி வாகனனே, என் மனம் உன் நினைப்பால் சிவபக்தி பசுவாய் மாறி உன் சிவ தொழுவத்தில் கட்டியபடியே நிற்பதால் பேரின்பம் என்னும் அமுது அங்கு பிரவாகமாய் பெருகுவதை அள்ளி பருகுகிறது. எனது பக்தி என்ற இந்த பசுவை உமது திருவடிகள் என்ற பரிசுத்தமான கொட்டிலில் வசிக்கும் புண்ணியத்தை என் மனம் அடையட்டும். ஸ்ரீ குருப்யோ நமஹா. இடப வாகனார் சிவனின் இடமுடைமை நாயகியும் இனிமையும் இதமான சொல்லுடை இமயன் மகள் பார்வதியும் சொல்லில் வடிக்க முடியாத பேரெழில் கொண்டவளாயும் சொக்கனின் சொந்தமானவளாய் உலகெல்லாம் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அன்னையானவளாய் திகழ்கின்ற ஆதிபராசக்தியின் அழகு தோற்றத்தில் லயித்து அற்புதமான 100 ஸ்லோகங்களை அளித்தவர் ஸ்ரீ ஆதிசங்கரர். அவர் அளித்த இந்த ஸ்லோகங்கள் யாவும் மனிதகுலத்துக்கு தேவையான அனைத்து நற்பயன்களையும் மங்கள நலன்களையும் அள்ளித்தர வல்லது, ஆனந்தம் நிறைந்தது, எல்லா தடைகளையும் நீக்கி மனையில் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்க செய்வது. இதன் பயனை நாம் சொல்வதை விட அனுபவித்து ஆனந்தம் அடைந்தவர்கள் அநேகம். எங்கும் நிறை ஏந்திரையாளை, எல்லோர்க்கும் இனியவளை, தங்குமிடம் பொங்கி தழைக்க வைக்கும் தாயவளை, தலைவியை, தற்பறையை,
தமிழ் கொண்டு வணங்கி வாழ்த்துவோம் வாருங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. 68வது ஸ்லோகத்தை காண்போம். பூஜா ஸ்லேஷான் நித்யம் புரதமைதுஹு கண்டகவதி தவக்ரீவா தத்தே முககமலநாள ஸ்ரீயமியம் ஸ்வதः ஸ்வேதா காலா கருபகுல ஜம்பால மலினா மிருணாலீலாலித்யம் வஹதி யததோ ஹாரலதிகா. மேற்சொன்ன 68வது ஸ்லோகம் தமிழ் கவிதை வரிகளில். மூங்கில் கழுத்தாளே முத்தொழில் திறத்தாளே தாமரை தாங்கும் தண்டு ஒத்தாளே மாலை முத்தணி மதுர மொழியாளே மாதவத்தாளே சேற்றலர் செந்தாமரை முகத்தாளே செய்மனத்தாளே போற்றிட வருவாளே பொழுதாய் புலர் வாளே. அம்மா, சிவன் உன்னை எப்போதும் தழுவுவதால் ஏற்படும் மயிர்கூச்சலினால் முள்ளும் முள்ளாக தோன்றும் உன் கழுத்து மூங்கில் போல் காட்சி தருகிறது. உன் முகமான தாமரைக்கு உன் கழுத்து முள் கூடிய தாமரை தண்டு போல் தோன்றுகிறது. உன் கழுத்திலுள்ள வெண்முத்து மாலையானது அகில் பூச்சால் கருமை நிறம் அடைந்து சேற்றில் உள்ள தாமரை கொடி போல் தோன்றுகிறதே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.